கடல்ல கிரீன் கலர் சாயத்தை ஊத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம சிக்னல் கன்னை வச்சு ஷூட் பண்றானுங்க. ரெஸ்கியூ பிளைன் ரொம்ப ஹைட்டா பறக்கறதுனால இவங்க இருக்கிறதே தெரியல. 3 பேர் இருக்கிறதுல ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதுல இவங்க 2 பேர்த்தோட சாப்பாடை ஒருத்தன் சாப்பிட்டுறான். அதனால ஒரு சின்ன சண்டை ஆகிரும். இவங்க 3 பேர் பசியில உட்கார்ந்து இருக்கும் போது இவங்க பக்கத்துல வந்து ஒரு பறவை உட்காரும். இவன் அப்படியே அதை அலைக்கா பார்த்து புடிச்சிடுறான். அதை அப்படியே புடிச்சு தலையை திருவி கொள்றானுங்க. ஆனா இவனுங்களால அதை கண்ணால பார்க்க முடியல. அதை கொன்னதுக்கு அப்புறம் 3 பேர் ஒரே நேரத்துல வாந்தி எடுக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட ஒரே ஒரு விரால் இருக்கும். அது கடல்ல போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல ஒரு மீன் சிக்கிரும். அதுல இவங்க 2 பேர்த்த சாப்பாடு சாப்பிட்டவன் இதை சாப்பிடலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதுல என்ன இருக்கு நீ சாப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. 3 பேர் நல்லா சாப்பிட்டு இருப்பானுங்க. வேற வழி இல்லாம இந்த பச்சை மீனை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அந்த வெயிலே இவங்க ரொம்ப ட்ரை ஆகி இவங்களோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். குடிக்கிறதுக்கும் சரியான தண்ணி இருக்காது. திடீர்னு ஒரு நாள் வானெல்லாம் ரொம்ப இருட்டாகி மழை பெய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாயை திறக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இவங்க பக்கத்துல ஒரு ஷார்க் போயிட்டு இருக்கான். அதை இவன் பிடிச்சிடுறான். அதை ஃபுல்லா தண்ணியில இருந்து வெளியே எடுத்துடுறானுங்க. அதுக்கப்புறம் அதை கொல்றதுக்காக ஒருத்தன் கத்தி எடுத்து அதோட கழுத்திலேயே குத்துறான். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட இதோட 27 நாள் ஆயிரும். 3 பேத்துல ஒருத்தனுக்கு தலை உடஞ்சிருக்கும். இவனுக்கு தலை சரியானதுக்கு அப்புறம் அந்த கட்டை கழட்டுறான். அப்படியே மேல பாக்குறான் ஒரு ஃபைட்டர் ஜெட் வரும். இது மூலியமா எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது கிட்ட வந்த உடனே சிக்னல் காட்டுற கண்ணை ஷூட் பண்றான். அது அப்படியே கொஞ்சம் தூரம் போய் திரும்பி வருது. இவங்க 3 பேத்தையும் பார்த்துட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே 3 பேர் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த போட்டு கீழே போயிருவானுங்க. அந்த ஜெட்டு போற வரைக்கும் தண்ணிக்கு அடியிலேயே இருக்கானுங்க. போயிட்டானுங்க நினைச்சு போட்டு மேல ஏறுறானுங்க. பார்த்தா இவனுங்களை பார்த்துட்டு திருப்பி அட்டாக் பண்றதுக்கு வரானுங்க. உடனே இவன் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். பார்த்தா இவன் மட்டும் தான் தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பான். மத்த 2 பேர் மேலேயே தான் இருப்பானுங்க. திரும்ப மேல ஏறி பார்த்தா இவனுங்க மேல எந்த குண்டும் பட்டிருக்காது. அந்த ஜெட்ல வந்தவனுங்களும் போயிருவானுங்க. புல்லட் பட்டு இவங்களோட சேஃப்டி போட்டு ஓட்டையா இருக்கும். அதை ஒட்டுறதுக்காக இவன் கம் போட்டு ஒட்டிட்டு இருக்கும் போது ஒரு ஷார்க் இவனை கடிக்க வந்துடும். கூட இருக்கமா அதை நோட் பண்ணி அந்த ஷார்க்கை அடிச்சு விரட்டிடுறான். கொஞ்ச நாள் போக போக சாப்பாடும் கிடைக்காது, தண்ணியும் இருக்காது. அதனாலேயே இவங்க 3 பேர்ல ஒருத்தன் இறந்து போயிருவான். அவன் அப்படியே கடலுக்குள்ள தள்ளி விட்டு இவனுக்கு 2 பேர் அப்படியே சர்வே பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு நேவி கப்பல் இவங்களை பாக்குறாங்க.